திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி கொள்ளத்தெரு பகுதியில் கஞ்சா போதையில் தகராறு செய்த நபரை தட்டி கேட்டதால் வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களை நள்ளிரவில் தீ வைத்து கொளுத்தியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. வாணியம்பாடியை சேர்ந்தவர் சங்கர். இவர் சகோதரர்களுடன் குடும்பமாக ஒரே வீட்டில் வசித்து வருகிறார். அவர் வீட்டின் ஒரு பகுதியில் மளிகை கடையும் நடத்தி வருகிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு கஞ்சா போதையில் தகராறு செய்த இளைஞரை சங்கர் தட்டி கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த இளைஞர் நள்ளிரவில் சங்கர் வீட்டின் வெளியே நிறுத்தி வைத்திருந்த 3 இருசக்கர வாகனங்களுக்கு தீ வைத்துள்ளார். தீ வேகமாக பரவி வீட்டிலும் மளிகை கடையிலும் பரவியது. இதனால் மளிகை கடையில் இருந்து பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. இதில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த 12 பேர் புகை மூட்டத்தால் மூச்சு திணறி தவித்த நிலையில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி வெளியே வந்தனர். தகவலின் பெயரில் தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்து கட்டுப்படுத்தினர். சம்பவம் தொடர்பாக நகர காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இப்பகுதியில் கஞ்சா விற்பனை மற்றும் போதை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் முன்பே புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.